சார் அது அப்படிதானே சார் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தாவேகா திமுக அதிமுகவை அழிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னும் பொழுது அவங்கள வீழ்த்தணுன்றதுக்காக இவங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க, இவங்களை வீழ்த்தணுன்றதுக்காக அவங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு இதை பார்க்க வேண்டியது இருக்குதா? இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை வந்து ஒருத்தராக அவங்க பிடிச்சி இழுத்த விஷயம் இருக்குல்ல, அந்த இது நடக்கிறப்பய மத்திய பாஜக அரசுடைய ஒரு அனுசரணையோ ஒரு ஆசீர்வாதமோ இல்லாமல் அது நடக்காது. ஏன் அப்படின்னா, அல்ல அதை தான் சொல்கிறேன், சொல்லலைங்க, சொன்னதுக்கப்புறம் அது பண்ணுங்க. அது நம்ம அப்படின்னு இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் காரணம் சொல்கிறேன் என்னன்னா, இல்லை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படி கற்பனைன்னு தெரியும். அதாவது பாஜக உடைய யுக்தியே இதுதான். இதை காங்கிரஸ்லேயோ இல்லை வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளமோ கொத்து ஆட்களை இழுத்து ராஜினாமா பண்ண சொல்லி சேர்த்து அதே தொகுதியில் அதே எம்எல்ஏக்களை நிறுத்தி வச்சு செய்கிறது. கோவாவிலேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து நம்ம மத்திய பிரதேசம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஒன்று, இதில் பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு கட்சி இந்த வேலையை செய்திருந்தால், இப்போ இது தாவேக்காவுடைய ஸ்கோர் 6 ஆயிடுச்சா, அதிமுக மட்டும், அமமுக சேர்த்தா 7 பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. இதில் முதல் பாயிண்ட் எடுக்கிறப்பயே அதுனா பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு கட்சி இந்த முயற்சியில் வந்திருந்தால் இன்றைக்கி நடந்த விஷயம் அன்றைக்கே நடந்திருக்கும். சிம்பிள். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து உளவுப்படையிலேருந்து ஒரு மாநில உளவுப்படையை விட வீரியமுக்கு பெரிய அளவில் இருக்குது மத்திய அரசு. அவங்க இதை விட்டுருக்க மாட்டாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு பரிவான ஒரு விஷயம் இருப்பதனால்தான் இவங்க வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ அங்கே தான் மதிவாணன் சார் 2 லாஜிக் புள்ளி வைக்கிறார். ஒன்று, பாஜக தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்ததுன்னா ஆட்சி அமைக்க ஏன் இழுபறி நீடிக்கணும்? அவங்க பெரும்பான்மையான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, வாங்க மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுங்க, நீங்கள் ஆட்சி அமைங்க, அதுதானே ஜனநாயகம், அதை செஞ்சுருக்கணும்ல, செய்ய விடலைன்றார். சரி, ஓகே. 2வது புள்ளி, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழலை விசாரிப்பதற்கான ஒரு மனுவை கொடுக்குறாங்க, அதன் மேலே கிடப்பில் போடுறாங்கன்னும் பொழுது இதில் எப்படி பாஜக தாவேக்காவை இயக்கும்னு கேட்குறாரு. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வீட்டில் அம்மா இருப்பாங்க, சின்ன குழந்தை ஒன்று இருக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை வந்துருச்சுன்னா இது சாப்பிட அதுக்கு கொடுத்துடக்கூடாது, தான் பிள்ளைக்கு தானே தரணுன்ட்டு, கத்தாத சும்மா இருக்க மாட்டியா அப்படிம்பாங்க. அந்த கோபம் வந்து என்னென்னா, உனக்கு மட்டும் தரேன், கொஞ்சம் இருங்கிற, வெயிட் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம் தான். அது குழந்தைக்கு புரியாது. நம்ம குழந்தை மனதோடு இருந்தால் நம்ம அப்படி தான் பார்ப்போம், உண்மையிலே அம்மா திட்டுறாங்க போல இருக்குன்ட்டு. கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா சரிங்க சார், நான் உடச்சு கேட்குறேன் சார். ஒருவேளை இருக்கக்கூடிய அரசு இப்படி வச்சுக்கலாம் சார், சிறப்பாக இருக்கா எனக்கு தெரியல, பொருத்தமான வேற ஏதாவது உதாரணம் இல்லை, நீங்க குழந்தையா இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன், அவ்வளோதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. நீங்க சொல்றதுல லாஜிக் இருக்கு இல்லையா? பாஜகவை எதிர்த்து தேசிய அளவில் யார் யாரெல்லாம் அரசியல் செஞ்சாங்களோ அவங்களை எல்லாத்தையும் பாஜக உடைச்சிட்டாங்க அப்படின்ற புள்ளியை நோக்கி தான் நகர்த்துறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளரணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துல தாவேக்காக்கு எடுத்திருக்குது, அல்லது தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. எடுத்திருக்குதா? இல்ல, அவங்க உள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பாஜகவுக்கு பதிலாக தான் தாவேக்கா வந்திருக்கு. சரி, அப்போ என்ன லாஜிக்கோட இந்த ஆட்சியை கவிழ்த்து? பாஜகவை பொறுத்த அளவுல இங்க தாங்கள் நேரடியாக திமுகவையோ அதிமுக எதிர்த்து நிற்க முடியாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிலைமை அதுதான். அப்போ அதற்கு தாங்கள் சொல்றபடி கேட்பதற்கான ஒரு கட்சி ஒருத்தர் வேணும். அந்த ஒரு நோக்கத்தோட இப்போ எப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ல பல பிரிவு உண்டு. இப்போ அண்ணாமலை ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் விஸ்வ இந்து பரிஷத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவு ஆர்எஸ்எஸ்ஸால். இது வந்து இன்னும் வெளிப்படையாக அவங்க அங்கீகரிக்கலை. ஆனால் அதுக்காக வந்து அவர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அந்த குரூப்பில் இருக்காரு, நிச்சயமாக இருக்கிறாரு. அதே மாதிரி தாங்கள் சொல்வதை இன்னொருத்தர் மூலமாக இங்கே சொன்னாதான் எடுபடும் அப்படிங்கிற ஒரு சூழல். இல்லை, இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இல்லை, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த இடத்துல ஏன் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற ஒரு காயை பாஜகவே நகர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆட்சி கவிழ்ப்பு? தாவேக்காவுடைய அமைச்சர் சொல்றாரு இல்லையா, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி நடக்குது அப்படின்றாங்க. நீங்க தாவேக்காவை பாஜக இயக்குதுன்னு சொல்றீங்கன்னா, பாஜக சிடிஆர் நிர்மல்குமார் மூலமாக இந்த குற்றச்சாட்டை ஏன் முன்வைக்கணும்னு கேட்குறேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? நானும் தெளிவாக சொல்றேனே, அதாவது பாஜகவுடைய ஒரு அனுமதி இல்லாமல் தாவேக்கா வந்து அத்தனை எம்எல்ஏக்களை எழுதிருக்க முடியாது. இப்போ அதோடைய இன்னொரு விளைவு தான் அதனால் ஏற்பட்ட கெட்ட பெயர்களை, அவப்பெயர்களை போக்குவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம். இப்படி இவங்களே திட்டம் போட்டு ஒரு விஷயம். ஏன்னா அந்த திருநாவுக்கரசை பற்றி சார் சொன்னது எல்லாமே உண்மை, எனக்கும் தெரியும். நானும் சந்திச்சிருக்கேன் ஒரு பேட்டிக்காக. அதை சொல்லி நான் சந்திச்சேன்னே அது தப்பாக போயிருப்போது. பேட்டிக்காக அந்த பேட்டி கூட இருக்குது, இணையத்தில் இருக்குது. அதிலேயே நிறைய தடுமாறுவார். அந்த மாதிரியான ஒரு நபர். இதில் இன்னொரு கோணமும் பார்க்கலாம். ஒரு வேளை வந்து திமுக வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அதிமுகவில் வந்து தொடர்ந்து கையை வச்சுட்டே இருக்கீங்க ஒரு ஆளாக.
அடுத்து நிர்மல்குமார் இப்போ சமீபத்தில் கூட சொன்னார், திமுக அதிமுக வந்து ஒரு இணைந்து போட்டிடுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, அதை வந்து விரும்பலை எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள். ஆனால் அவங்க பல பேர் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு. இதை படிச்சோன்னா நமக்கே கதக்குங்குது, முக ஸ்டாலினுக்கு இருக்காதா? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேலு மேலே வந்து வழக்கு, அப்போ அடுத்த அமைச்சர்கள் மேலே என்ன ஆகும்னு தெரியல, அந்த பிடி அரசகுமார். ஆக இவங்க ரொம்ப விக்ரஸாக போகிறப்ப அப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுங்கிற எண்ணம் திமுகவுக்கு வந்திருக்கலாம். இப்போ அவங்க என்ன ரூட்டில் பிடிக்கிறாங்க, இதே மாதிரி தானே வந்து எனக்கு குழப்புறீங்க சார். ஒரு பக்கம் திருநாவுக்கரசு அப்படின்ற நபர் யாருடைய ஆள் அப்படின்றதையும் விளக்குறதுல ஒரு இது இருக்கு. இன்னொரு பக்கம் நடவடிக்கையை மறைப்பதற்காக அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா ரெண்டும் முன்னுக்கு பின் முரணான தகவல் தானே. இன்னொரு விஷயம், பாஜக தான் இதனுடைய பின்னணியாக இருந்து செயல்படுத்துது அப்படின்னா காங்கிரஸ் எப்படி தாவேக்கா கூட இருக்கும்? அதெல்லாம் சாதாரண அரசியலில் சகஜமாப்பா அது. ஏன்னா இப்போ யாரோ கூட வந்து எழுதுனாங்க, இன்னைக்கு பார்த்தேன், காங்கிரஸை நீங்கள் எப்படி கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் என்று அமித்ஷா ஆவேசப்பட்டார் விஜயிடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதான் எல்லாம் போடுறாங்களே. ஆனால் ஆக்சுவலாக பாஜகவுடைய அஜெண்டாவே என்ன இருக்குன்னா, திமுக சார்பாக இருக்கிற கட்சிகள் எது எதோ எல்லாத்தையும் கூட்டணி வச்சுக்க, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்குவோம். முதல்ல திமுகவை வீழ்த்தணும். திமுகவுடைய பலம் கூட்டணி கட்சிகள்லாம் திமுக யாரெல்லாம் இருக்காங்களோ நீ கூப்பிடு முதல்ல ஒன்று. அப்போ ஏடிஎம்கே நான் பார்த்துக்கிறேன், கூட்டணியில் தானே இருக்கா, பக்கத்துலேயே இருக்கா, பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட நீ எம்எல்ஏ அழைச்சிக்கிட்டு போ. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இதை நீங்கள் வந்து கன்வே பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். என்னென்னா, பாஜகவுடைய ஒரு பிடிக்காத ஒரு கட்சி தாவேக்கா மாதிரி இன்னொரு கட்சி வந்து ஆளை இழுத்தால் அதை பாஜக அனுமதித்திருக்கவே அனுமதியிருக்காரு. ஒரு எம்எல்ஏ வர்றதுக்காருங்கிற ஒரு சந்தேகம் வர்றப்பயே வந்து அவங்களுடைய படைகள்லாம் அனுப்பி, அதிகார படைகளை அனுப்பி இந்த இடத்துல கைமாற போது போனால் நாங்கள் பிடிச்சிட்டோம், அமலாக்கத்துறை வரும், இடி அது இதுன்னு போட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ தாவேக்கா வந்து அடங்கியிருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அதை அனுமதிப்பதற்கான காரணமே என்னென்னா, நீ இன்னும் கொஞ்சம் அதிமுக உருவு தப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் டிஎம்கே வீக் பண்ணி, ஏன்னா எங்களால் முடியாது. இவருக்குன்னு ஒரு என்னென்னா, திமுக அதிமுக ரெண்டும் வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர், அடுத்து இவருடைய சினிமா கவர்ச்சிக்காக வந்தவங்க கொஞ்சம் பேர். இப்படி வந்து அடுத்தது வந்து இந்த வாக்கேந்திரத்தில் என்ன மோசடி நடந்துச்சுங்கிறது அது தெரியல. ஆக மொத்தம் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. நீ உன் மூலமாக திமுக அதிமுகவை அழிப்பதற்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பாஜக அவருக்கான நேரம். இல்ல இது வந்து சோமு சாருக்கான நேரம். நான் வந்து ரொம்ப கம்மியான டைம்ல நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க அடுத்த டிபேட்ல கூட சொல்லலாம், பேசிருங்க அப்படின்னு. இதுல வந்து முழுக்க அது பிஜேபியுடைய ஒரு விளையாட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் சார் கூட சொன்னார்ல, கிராமப்புற ஊரக வேலையில் 100க்கு 100 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது போய் இப்போ 40% அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது குமரி மாவட்டத்தில் அணுக்கழிவு சுரங்கம் ஒன்று, இது வந்து அந்த பக்கம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்ட்டு அங்கே என்னென்னா 1144 ஏக்கரை வந்து அங்கே சுரங்கம் மாதிரியான ஒரு விஷயங்கள். இது மிகப்பெரிய அளவில் வந்து இயற்கை சூழலுக்கு கேடு ஏற்படுத்தும். அதை வந்து இந்த கவர்மெண்ட் இது பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், நிறைவேற்றப்பட்டு நடந்து கொண்டு இல்லை. திமுக ஆட்சியில அனுமதி தப்பான தகவல் இல்ல, குறிச்சி வச்சீங்க. இல்ல நீங்க குறிச்சி வச்சீங்க. திமுக ஆட்சியில இதுக்கு அனுமதி கொடுத்து அதை அவங்க செயற்படுத்தல. அதை மறுபடியும் இப்ப 1 வருஷம் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தீய சக்தி திமுக செஞ்சுச்சுன்னா நல்ல சக்தி ஏன் அதை செய்யணும்? அப்புறம் அரசு ஊழியர் ஓய்வூதியத்துக்காக அந்த அவங்களுக்கு இந்த பென்ஷன் சம்பளம் கொடுக்கறதுக்கு, அப்புறம் இந்த இதர விஷயங்களுக்காக, சாரி அந்த யுனைடெட் இன்சூரன்ஸ் கூட போன ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. அதுவே தப்பு அப்படிங்கிறத நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். அதையே தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த வேலூர் பக்கத்தில் இன்னும் மொத்தம் அல்லேரி, தென்மலை, ஆழியாறு அப்படிங்கிற இடத்துல புனல் மின் நிலையத்தை வந்து அதானி குரூப் ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு ஏற்கனவே தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட். இப்போ ஏன் அப்படின்னா, அந்த மத்திய பாஜக அரசுக்கும் இவர் அதானிக்குமான நெருக்கம் உலகறிஞ்ச உண்மை. அந்த விஷயம் எல்லாம் இங்கே ஆப்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக இது வந்து இன்னொரு அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு ஆவணப்படம், அந்த ஆவணப்படம் வந்து ஏற்கனவே இணையத்தில் இருக்குது. அதை போய் நீங்கள் தடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பிஜேபி ஆட்சி இருந்தால் தான் செஞ்சுருக்கோம். அதை தாவேக்க செய்யுது. எப்படி சார் திருமாவளவனோ அல்லது வந்து காங்கிரஸ் கட்சியோ மற்ற மதிமுகவோ யாரெல்லாம் பாஜக அக்ரெசிவ் எதிர்த்தாங்க, அவங்க எப்படி இதை விட்டுருவாங்க? இது அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். கம்யூனிஸ்ட் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் தவறு எது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்னன்னா இதை வந்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கணும். இப்போ இதை பார்த்த செய்தியாளர்கள் கூட கேட்கட்டும். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது இல்லாமல் இந்த திமுக வந்து இது மாதிரி ஆளை தூக்குதுன்னு சொல்லி இப்போ கைது வரைக்கும் போயிருக்கிறாங்கல்ல. இப்போ இந்த மாதிரியான ஒரு பண பரிமாற்றம் வந்து எதுவுமே அதிமுக எம்எல்ஏக்கள் வர்றப்ப நடந்திருக்காதா?
அப்படிங்கிறத கேட்கணும் அந்த துணை கட்சிகள். மதியம் ஒரே ஒரு விஷயம், உங்க நேரம் வைகோ இல்ல வைகோ வந்து சொன்னது சொல்றாங்கல்ல, இந்த 4 எம்எல்ஏவை இழுத்ததையும் வைகோவும் விஜயும் பேசுனது ஒப்பிட முடியாது. ஏன்னா கட்சி தலைவர், அவர் ஒரு கட்சி தலைவர். இவங்க தங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து பேசுறது வந்து இந்த குதிரை பேரத்தில், சாரி அது பேர் கழுதை பேரம், அதில் வராது. அதாவது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவும் தாவேக்காவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது, திமுக அதிமுகவை அழிக்க அப்படின்றாங்க. பாஜக என்ன சொல்லுதுன்னா, திமுகவும் தாவேக்காவும் ஒன்று. திருப்பரங்குன்றத்தை பற்றி இப்போ பேசினார், ஏன்னா அதான் உடனே தலையிட்டேன்னு, ஆவணப்படத்தை தடை பண்ணிட்டாங்க போயிடுச்சுன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்குது. மலை உச்சியில் போய் கோயில் அந்த இது திமுக ஆட்சி எடுத்தது. ஆனால் இல்ல ஆனால் ஆவணப்படத்துக்கு தடை இல்லைங்க சார். இல்ல குழப்பிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல மலை உச்சியில வந்து கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு, அதை எதிர்த்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அப்பீல் போயிருக்காங்க. பாஜக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது தாவேக்காவை, அது ஒரு திமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படிங்க பாஜக மதிவானம் வந்து குழப்ப முடியாதுங்க. அதெல்லாம் வந்து தெளிவான திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் இங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கு. அதுக்குள்ளெல்லாம் மதிவானம் வர்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, இல்லங்க, நீங்க எந்த நோக்கத்துல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். விஷயத்துக்குள்ள முடியாதுங்க. அது இதுக்கு பதில் சொல்லுங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூல என்ன நிலை எடுத்திருக்காங்க தாவேகா? அப்ப திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை ஏன் திமுக நிலைப்பாடு தான் இவங்களும் எடுக்கறாங்க, அதாவது சொல்றாங்களே. அப்புறம் எப்படிங்க இல்ல அவரே சொல்றதுல முக்கியமான புள்ளி இல்ல என்ன புள்ளினா, பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தாவேகா உடைக்குது அப்படின்னும் பொழுது எப்படி பாஜக பாத்துக்கிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம், பாஜக பார்க்காம என்ன பண்ணா? அதுலதான் நானும் வரேன். இந்த விஷயத்தை பாஜக எந்தெந்த மாநிலங்கள்ல கட்சியை உடைக்குது? மகாராஷ்டிரால உடைக்குது, யூபியில உடைக்குது, வெஸ்ட் பெங்கால்ல உடைக்குது. அங்கெல்லாம் உடைக்கிற பாஜக நினைச்சா தாவேக்கா இருக்குமா? இங்க இருக்குமா தாவேக்கா? பீஸ் ஆயிடும். ரைட்டா? மம்தாவை உடைக்கிற பாஜகவால 106 சீட்ல நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்க தாவேக்காவை ஹேண்டில் பண்ண முடியாதா? ஈஸியா. இது வந்து பல சமயங்கள் வந்து வெவ்வேறு இது வரும். என்னுடைய கருத்து இதுங்கிறது தான் வரும். இதுல வந்து என்னுடைய எண்ணங்கள் தான் மக்களுடைய எண்ணங்களா இருக்குது வந்ததுல. இது நிச்சயமா திமுக மீதான ஒரு பழியா தான் இவங்க வந்து பாக்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த நேரேட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிறதுல மிக தீவிரமா இருக்கிறாங்க. பாஜக மாதிரி அதில் இதை சொல்லலாம், பாஜகவுடைய வம்சாவளியில் வருது அப்படின்ட்டு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தாலோ இல்லை தொகுதி பங்கீடு செய்தாலோ என்ன தப்பு இருக்குது? அதில் தப்பே கிடையாது, இயல்பான ஒரு விஷயம். இங்கேருந்து ஆளை தூக்குறது தான் தப்பு. காசு கொடுத்து நான் 4 பேரை தூக்குனாங்க முதல்ல, அப்புறம் 2 பேரை பேசியிருக்கிறாங்க, இதில் எடுத்துருக்காங்க தாவேக்க அதிமுகலேருந்து. அதே மாதிரி குதிரை பேரமோ கழுதை பேரமோ நடந்தால் தவறே ஒழிய 2 கட்சி தலைமை சேர்ந்து முடிவெடுத்து பண்ணுறது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். இல்லை ஒரு என்னன்னா, இப்படி வேணும்னா நேரேட்டிவ் செட் பண்ணிய இந்த வர இடைத்தேர்தலில் தோத்துருவோங்கிற பயம் தாவேக்காக்கு வந்துருச்சு. திமுக அதிமுக கூட்டணினா அந்த வாக்கு இதில் அதற்காக பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே. நன்றி சார்.